தந்தை என்ற தாய் என்ற அந்தஸ்தை இஸ்லாம் எவ்வளவு முக்கியமா கருதுது என்று கேட்டால், உலகம் பூரா வளர்ப்பு தாய் வளர்ப்பு தந்தைன்னு சொல்லுவாங்க. உலகத்துல எல்லா சமுதாயத்திலும் இருக்கிறது. நம்மளை பெற்று வளர்த்தவர் இல்லாம நமக்கு ஏதோ ஒரு உதவி செஞ்சிருப்பாரு, சின்ன பிள்ளைகளை எடுத்து நம்மளை அரவணைச்சிருப்பாரு. அவரை தந்தைமார் நினைத்துக் கொண்டு தந்தையாகவே ஆக்கிக் கொள்கிறார்கள். உலகத்தில் என்ன செய்யறாங்க? வளர்ப்பு தந்தை, இது வளர்ப்பு தாய். பெற்றிருக்க மாட்டாங்க. யாருக்கோ பிறந்த பிள்ளை எடுத்து தன் பிள்ளையை போல வளர்த்து பிள்ளையை மாதிரி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தாய் என்று தந்தை என்று அழைக்கிறார்கள். பெறாம இருந்து என்ன செய்யறாங்க? வளர்த்த காரணத்தினால் இவங்க தான் என் பிள்ளை, இவர் தான் எங்க அப்பா என்று சொல்ற அளவுக்கு கெஜெட்ல மாத்திர அளவுக்கு எல்லாம் இருக்கிறார்கள். அது உலகத்தில் பல நாடுகள்ல அதை ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறார்கள் சட்டப்பூர்வமாக. நம்ம நாட்டில எல்லாம் இருக்கிறது. முஸ்லீம்களை தவிர மற்றவர்கள் வளர்ப்பு தந்தைன்னு ஆக்கிட்டாங்கன்னு சொன்னா தந்தையுடைய அந்தஸ்து வந்துருவார்கள். ஆனா இஸ்லாம் என்ன செய்யுது கேட்டா, இந்த தந்தைங்கிற அந்த கிரீடம் இருக்குல்ல, அது எவனும் கொடுக்க முடியாது. தந்தைன்னா உன்னை பெற்று இருக்கணும். உன்னை பெறலை என்ற பெறாத ஒரு நிலையில உன்னை எந்த அளவுக்கு கவனித்துக் கொண்டாலும் சரி, உன்னை பெரிய அளவுல வளர்த்தாலும் சரி, உனக்கு அரண்மனை கட்டி தந்தாலும் சரி, உனக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்தாலும் சரிதான், அவன் தகப்பன் ஆக மாட்டான். தகப்பன் என்று சொன்னால் அவனுடைய உயிரணுவிலிருந்து நீ பிறந்திருக்க வேண்டும், நீ வளர்ந்திருக்கிற அவனுடைய உயிரணுவாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த தகப்பன் ஆக மாட்டான்ங்கிற அளவுக்கு இந்த தந்தைங்கிற அந்தஸ்தை பறிச்சு கொடுக்குறாங்க உலகத்தில எல்லாம். இஸ்லாம் ஒத்துக்கிறவே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி. எந்த ஒரு மனுஷனுக்கும் அவனுடைய உள்ளத்துல உள்ளுக்குள்ள ரெண்டு கல்பு இல்லை, ஒரு கல்பு தான் நமக்கு இருக்கிறது. ஒரு எதுக்கு இதை சொல்றான்னு கேட்டா, வளர்ப்பு மகன்கிறவன மகன் என்று ஒரு பக்கம் சொல்லிக்கிடுவாங்க, இன்னொருத்த மகன் என்று சொல்லிக் கொள்வார்கள். இப்படி ரெண்டு முடிவு எடுக்கிறதுக்கு ரெண்டு கல்பா நமக்கு இருக்கிறது, ஒரு கல்பு தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், மாஜால அதுயாக்கும் அபுனாக்கும். நீங்கள் வளர்க்கக்கூடிய பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக ஆக்கவே இல்லை. நீங்கள் யாரை எடுத்து வளர்த்தாலும் சரிதான், வளர்த்துட்டு போங்க. ஒரு உதவி என்று வளர்க்கலாம். கஷ்டப்படுற பையனா இருக்கான்னு வளர்க்கலாம். வளர்த்த காரணத்தினால் இவன் எனக்கு பிறந்த பிள்ளை என்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ண முடியுமா? அல்லது இந்த பையன் தான் இவர் என்ற தகப்பன் என்று சொல்ல முடியுமான்னு கேட்டா அப்படி சொல்ல முடியாது. லாலிக்கும் கவுலுக்கும் அஃப்வாய்க்கும், இது உங்கள் வாய்களால் சொல்லக்கூடிய வெத்து வார்த்தை. அது எப்படி பிள்ளை ஆவாங்க? பிள்ளைன்னா உனக்கு பிறந்தா தானே பிள்ளையா இருக்க முடியும். வல்லாஹு யக்கூலுல் ஹக்க, அல்லாஹ் உண்மையை சொல்கிறான். ஓஹோ யஹ்தி சபீல், அவன் நேரான பாதையை உங்களுக்கு காட்டுகிறான்னு சொல்லிவிட்டு, ருதுவுஹும் ஆபாயிஹிம், அவர்களை அவர்களின் தந்தையின் பெயரால் தான் நீங்கள் அழைக்க வேண்டும். ஓஹோ அக்கசத்து இந்தல்லாஹ், அதுதான் அல்லாஹ்விடத்தில் நேர்மையானது. அல்ல தந்தை யாருன்னு தெரியல, ஒரு அனாதை குழந்தை எடுத்து வளர்க்குறீங்க, அப்படி வளர்த்ததுனாலயாவது நீங்க தந்தைன்னு சொல்லலாம்னா சொல்லக்கூடாது. இவருடைய தந்தை யாருன்னு தெரியல, இவர்கள் மார்க்க சகோதரர்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். இல்லம் தாளம் ஆபாகும், அவங்களுடைய தந்தைமார்கள் யார் என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் மார்க்க சகோதரர்கள் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 33வது அத்தியாயத்துல 4வது 5வது வசனத்தில் இருக்கிறது. இந்த வசனம் எதற்காக இறங்குகிறது சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எல்லாம் பொம்பளை பிள்ளையை தான் கொடுத்தான். ஆம்பளை பிள்ளை 1-2 பிறந்தாலும் அப்ப போய் இறந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்கன்னு கேட்டா, ஜெயித்ங்கிற ஒருத்தரை எடுத்து வளர்ப்பாங்க. மக்காவில் இருக்கும் பொழுது ஹாரிசா என்ற அடிமையுடைய மகன் ஜெயித் என்பவரை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தாங்க. வளர்த்தால் அந்த அரபு நாட்டு வழக்க பிரகாரம் ஜெயிதே மகன் என்று வளர்த்தா மகன் சொல்லுவாங்க. அன்றைய காலத்துல வளர்ப்பு மகன்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு அந்த மக்கள்கிட்ட. அதன் அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, இவர் ஜெயித் என் பிள்ளை, இவங்களுக்கு பிறந்த பிள்ளை இல்லை, ஆனா ஜெயித் என் பிள்ளை என்று சொல்வார்கள். மக்களும் என்ன செய்வார்கள் கேட்டா, ஜெயித் இப்னு முஹம்மது தான் சொல்லுவாங்க. அந்த ஜெயித் அவரை பார்க்கும்போது என்ன செய்வாங்க, ஜெயித் இப்னு முஹம்மதுடைய மகன் ஜெயித் என்றுதான் மக்கள்லாம் அழைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த அளவுக்கு இந்த வளர்ப்பு கான்செப்ட் இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் இந்த ஜெயித் என்பவருக்கு ஜெயினப்ங்கிற தன்னுடைய மாமி மகளை திருமணம் பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஜெயிதுங்கிறவருக்கு வளர்ப்பு மகனுக்கு ஜெயினப்ங்கிறவங்களை திருமணம் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒத்து வரல. ஜெயிதுக்கும் ஜெயினப்புக்கும் என்ன செய்யல, ஏன்னா ஜெயினப் உயர்ந்த குலத்தில் உள்ளவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மாமினா குறைசி குலத்தில் உள்ளவங்க, அவங்க கொஞ்சம் உயர்வாக தன்னை நினைக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் இருந்திருக்கிறது. ஜெயிது ஒரு அடிமையா வந்தவர்ங்கிற அடிப்படையில் அவங்களுக்குள்ள மேட்ச் ஆகல, பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிறது. பிறகு என்ன செய்யறாங்கன்னா, அவர் விவாகரத்து பண்ணிடுறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாரு. கேட்கும்போது விவாகரத்து பண்ணாதப்பா, கொஞ்சம் பொறுமையா இருந்து எவ்வளவு அறிவுரை சொல்லி பாக்குறாங்க. அதெல்லாம் கேட்காம விவாகரத்து பண்ணிட்டார். பண்ணின பிறகு அந்த ஜெயினப் அவர்களை என்ன செய்யறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இதை ஒரு விமர்சனமாக ஆரம்பிச்சுட்டாங்க. மக்காவுல இருந்தவர்கள்லாம் இது எப்படி மகனுடைய மனைவியா இருந்திருக்கிறாங்க, ஏன்னா வளர்ப்பு மகன் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த ஜெயித் மகன் கிடையாது, மகன் இல்லைன்ற உடனே அது இஸ்லாத்துல தப்பு இல்லைன்னு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு என்ன விமர்சனம் பண்ணாங்கன்னு கேட்டா, வளர்ப்பு மகனுடைய மகளை மனைவியை, அதாவது மருமகளை
முகமது திருமணம் செய்து விட்டார் என்று பேசும் பொழுதுதான் அல்லாஹ் இந்த சட்டத்தை ஆக்குறான். என்னடா வாயினால் நீங்களா மகன் ஆயிருமா? இந்த ஜெயிது வந்து முகமதுக்கு பிறந்தவரா? அவரிலிருந்து உருவானவரா? அவரு சும்மா யாரை வேண்டாலும் நீங்க எடுத்து வளர்த்ததுனால புள்ளண்டு ஆயிருமா என்று சொல்லி அந்த வசனம் இறங்கின பிறகுதான் நாங்கள் ஜெயிது குண முகமது என்று கூப்பிடுவதை தவிர்த்து கொண்டோம். அதற்கு முன்னாடி வரைக்கும் ஜெயிது யாருன்னா முகமது மகன் என்றுதான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம் என்று சொல்கிறார்கள். அந்த ஜெயினப் அவர்களை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் திருமணம் பண்ணி வைக்கிறான். எதுக்கு இது திருமணம் பண்ணி வைக்கிறான்னு கேட்டா அது அல்லாஹ் காரணம் சொல்றான். எதற்கு இதை செய்யறோம் கேட்டா, இந்த வளர்ப்பு பிள்ளைய புள்ளே நினைக்கிறீங்க, அதை உடைச்சியாக வேண்டும். அதை உடைச்சியாக நானே தான் செஞ்சாக வேண்டும். வளர்ப்பு மகனுடைய மனைவியை மருமகள் நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒருத்தனை வளர்க்குறீங்க, அவனுடைய மனைவியை வந்து உங்க மருமகளாக நீங்கள் நினைக்கிறீர்கள். அதை உடைச்சு காட்டுவதாக இருந்தால் இந்த உறவு இல்லை, இப்படி போலியான ஒரு இஸ்லாத்துல இல்லை என்று காட்டுவதாக இருந்தால் வெறும் பிரச்சாரத்தின் மூலமாக காட்டுவதை விட ஒரு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஜெயிது அந்த ஜெயினபை விவாகரத்து செய்த பிறகு பலம்மா கலா ஜெயிது மின்ஹா வதன் ஜவ்வஜ்னாகஹா, நான் உனக்கு திருமணம் செய்து தருகிறேன், ஜெயினப் அவர்களை திருமணம் செஞ்சு தர்றேன். மருமகங்கிற உறுத்தல் ஒன்று வரக்கூடாது. உன் மகனுக்கு மனைவியா இருந்தாலும் நினைக்க கூடாது, அவர் ஒரு மகனும் கிடையாது, அவங்க மருமகளும் கிடையாது என்று காட்டுவதற்காக வேண்டி நானே உனக்கு திருமணம் செய்து தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். இது எதுக்காக இது அல்லாஹ் இறக்குறான்னு கேட்டா, ஒருத்தனுக்கு பெத்தவன் மட்டும்தான் பிள்ளையாக முடியும். தந்தைங்கிற எவ்வளவு ஒரு அந்தஸ்து என்று கேட்டால், நீங்கள் இவ்வளவுதான் ஒருத்தர் எடுத்து வளர்த்து ஆளாக்கி அவனுக்கு தேவையான வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்தாலும் அவர் ஒரு காலத்திலையும் தந்தை என்கிற ஒரு அந்தஸ்துக்கு வரவே மாட்டாரு. தந்தைன்னா உங்களை பெற்று உங்களை கவனிக்காம இருந்தாலும் சரி, உங்களை சந்தையில் விட்டு போனாலும் சரி, உங்களை கவனிப்பாம ஊர் சுத்திட்டு இருந்தாலும் சரி, பிள்ளைன்னு ஒருத்தர் இருப்பதே அவர் மனசுல வைக்காத இருந்தாலும் சரி, அவர் தான் தந்தை. அவருக்கு நீங்க பிறந்து விட்டீர்கள் என்று சொன்னா அவர் தான் தந்தை. அதை வந்து மாற்றிடவே முடியாது என்பதற்கு தான் இதை கூட எல்லாம் செஞ்சு காட்டுகிறான். அதே மாதிரி அன்றைய சமூகத்துல வந்து மனைவியை தாய்ன்னு சொல்லிடுவாங்க. அரபு நாட்டுல ஒரு பிற சண்டை வந்துருச்சுன்னு சொன்னா, இனிமே நீ எங்க அம்மா மாதிரி அப்படின்றான். மனைவி விட்ட அம்மான்னு சொல்லிட்டா தாம்பத்தியம் நடத்த முடியுமா? நீ என் தந்தை தாயை போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா, உன் தாயை போலன்னு சொல்லிட்டேன், நீ வீட்டுக்கு போயிரு, எங்க அம்மா ஆயிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கண்டு செல்லாம் என்ன செய்யறான், அது எப்படி தாயாவாங்க? ஒரு மனைவியை பிடிச்சி ஒரு பொம்பளையை பிடிச்சி தாயிட்ட தாயாயிருவாங்களா? அவங்க பெத்தாங்களா? அவங்க இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலத்னஹும், உன்னை பெத்தவங்க மட்டும்தான் தாய். பெறாதவர்களை நீ என்னதான் வளர்த்தாலும் சரி, ஆளாக்குனாலும் சரி, அவங்களே தாயாக மாட்டாங்க. ஒரு மனைவி பிடிச்சி தாய்கிற எப்படி மனைவி தாயாக ஆவாள் என்று இதை கண்டிக்கிற விதமாக அல்லாஹ் சொல்லும்போது என்ன செய்யறான்னு கேட்டா, இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலத்னஹும், யார் ஒருவரை பெற்று எடுக்கிறார்களோ அவர்கள் தான் தாயாக இருக்க முடியுமே தவிர எந்த ஒரு பெண்ணும் பெறாத பிள்ளைக்கு தாயாக முடியும் என்று சொல்லி இந்த மூட நம்பிக்கை எல்லாம் ஒழிக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த தாய் தந்தைங்கிற உறவு நீங்களும் முடிவு செய்ய முடியாது. அல்லாஹ் செஞ்ச முடிவு தான் அது. நீங்க வசதி போல தந்தைன்னு வசதியான ஒரு ஆளுக்கு வளர்ப்பு மாண்டாயி நீங்க வந்து தந்தையை மாத்திட்டு போயிட முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த உறவு, அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த உறவு என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்கிறோம். அப்ப பெற்றோருடைய கடமை இவ்வளவு இருக்கிறது. இவ்வளவு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த